இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு படம். அமெரிக்காவில் இனப்பிரச்சனை அதிகமாக நடந்துட்டு இருந்த டைமில் டேனி அப்படிங்கிற அந்த பையனுக்கு ஸ்கூலில் அவரோட ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் அடால்ஃப் ஹிட்லர் எழுதின ஒரு புக்கை பற்றி எழுதினான். இதை ஏன் அவன் எழுதினான்னா அவரோட ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ஜூவிஷ், அவரை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரமே அந்த புக்கை பற்றி எழுதியிருக்கான். அதனாலேயே அவரோட ஹிஸ்ட்ரி டீச்சர் அவனை பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறாரு. அவரு நீ இந்த ஸ்கூலில் இனிமேல் படிக்கணும்னா நான் சொல்கிறதா நீ கேட்டு நடந்தாகணும். அவர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது தானே உனக்கு பிரச்சனை, அப்போ நானே உனக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அது என்னன்னா, உங்க அண்ணா ஜெயில இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறாருல, எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி அவருடைய அண்ணாவை பத்தி தெரியும்னா, அவரும் இவருடைய பழைய ஸ்டூடெண்ட் தான். இவங்க அண்ணா எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, ஜெயிலில் இவருக்கு என்னென்ன சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த படமே. அதுவும் இவரை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. எப்பா, என்னால் அந்த சீக்வன்ஸும் மறக்கவே முடியாது. வெல்கம் டு டே 20 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டோனி கே. இந்த படம் பெரியவங்களுக்கான படம், பேர்லேயே எக்ஸ் இருக்கு, அப்புறம் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இனம் மதம் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். 1998 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கிரைம் ட்ராமா ஃபிலிம் தான் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி எக்ஸ். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. டைம் இருந்தால் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.